இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. சட்டசபை பார்த்து இன்னும் பார்க்க போறோம். அப்படியா? டுடே ட்ரெண்டிங். ஆமா பார்க்கலாம். அவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் அவங்க பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுங்க பின்னால சொல்லுன்றீங்க, அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடும். ரீல் ரீல் நிறைய ரீல்ஸ் பார்க்கறாங்க போல. தனி பெரும் கட்சியாக நின்னு 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க எதிர்கட்சி உட்கார்ந்து காரணம் கூட்டணி. இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் நிதி நெருக்கடியான சூழலிலும் பொதுமக்களின் நிதி சுமையினை குறைக்கும் வகையிலும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கிலும் எரிவாயு சிலிண்டருக்காக செலவழிக்கப்பட்டு வரும் தொகையினை அவர்களுக்கு வழங்க அரசு முடிவு செய்தது. முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். ஆனா ஒரு கண்டிஷன், அதுக்குள்ள வாழ்ற சிங்கம் புலி கரடி கௌதாரி கரட்டோந்தி இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கிடையணும். தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தில் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறது. எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் பேருந்துகள் மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுவதில்லை. இதனை கருத்தில் கொண்டு மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி வெற்றி பயணம் என்ற பெயரில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. மாற்றிதான் நீ பேரேண்டி மகளிர் கட்டணமில்லா பயணம் வெற்றி பயணம் என்ற பெயரில் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. பால் உற்பத்தியாளர்கள் அரசு அறிவித்த விலை போதாது, இன்னும் கூடுதலாக கொள்முதலை உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்பது 1 லிட்டர் தண்ணி இன்னைக்கு 15, 1 லிட்டர் பாலை 41 ரூபாய்க்கு தான் விற்குது. சற்றே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான். கடந்த ஆட்சியில் எந்த விலை உயர்வும் வழங்கப்படாத நிலையில் ஏண்டா பால் கொள்முதல் லிட்டருக்கு 44 உயர்த்தி வழங்குவது தொடர்பாக மாண்புமிகு முதல்வர்களுடன் இணைந்து ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் பால் உற்பத்தியாளரின் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பரிசீலித்து உரிய நல்ல முடிவு மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அவையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, உங்க இஷ்டம். நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிற பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும். திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொதுவெளியில் உங்களில் ஒருவர் ஆமா நேற்று கல்யாண வீட்டுல பேசி அவங்க என்ன சொல்ல இல்லங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. கதறாங்க. அவங்க பேசினதுதான். திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொதுக்கூட்டத்தில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதை என்றும் அமைச்சர் மற்றும் அமைச்சர் அவர்களை மரியாதை என்றும் தரக்குறைவா பேசியிருக்காரு. இது வந்து பெரிய கண்டனத்துக்குரியது. இது வந்து அவர்கள் நேர்மையால் ஆற்றாமையால் மீண்டும் மீண்டும் இதனை உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். ஏன் ஓட்டப்பள்ளியில் வந்து விட்ட மாதிரி கத்திக்கிட்டே இருக்க?
வெளியிலே பேசிய பேச்சுக்கள் நம்முடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும் தனிநபருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும் சரி, எப்படி இருக்குது என்பதை நான் படித்து பார்த்து பேசியதை கேட்டு ஆய்வு செய்து நல்ல முடிவு எடுப்பேன். எந்த காரணத்தை மட்டும் அவையில் 110 விதியின் கீழ் சமர்ப்பியோட அறிக்கைக்கு எந்த விவாதம் கிடையாது. அது குறித்து பேசுவதாக இருந்தால் அனுமதி இல்லை. வேறு விஷயங்களை பற்றி பேசுவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன். சாரி, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது. வேற ஏதாவது டயலாக் பேசுங்க. ஏற்கனவே அரசால் முடிவு செய்யப்பட்டு இடங்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு உறுப்பினர் இல்ல அனுமதி இல்லை, அனுமதி இல்லை, அவ்வளவுதான். அனுமதி இல்லை, அனுமதி இல்லை, அனுமதி இல்ல. உறுப்பினர் புலி தாக்குனதை பத்தி சொல்லுங்க. புலி உங்க ஊர்ல எப்படி தாக்குது? இல்ல கொஞ்சம் இருங்க. புலி பயங்கரமா தாக்கி இருக்கு, மக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு இருக்கு. அதை பத்தி அவர் பேசுறாரு. நீலகிரி மாவட்டத்தில் உறுப்பினர்களுக்கு விதியை படித்து விட்டேன். இந்த விதிப்படி தான் நடப்பேன். மாற்றம் கிடையாது. இந்த காலேஜுக்கு சில சட்ட திட்டங்களா இருக்கு. இந்த சலசலப்பு, இந்த கிளிகிழிப்புக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன், அசர மாட்டேன். எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்க வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். அவைக்குள்ளே நான் இதை அனுமதிக்க முடியாது. உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுங்க. சீக்கிரமா உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுங்க. என்ன செய்யலாம் என்பதை பற்றி ஒரு முடிவு எடுத்து நீங்க அமைதியாக நான் நடத்துவதற்கு எனக்கு வழிவகை செய்யுங்க. வெளியில போனோன்னே கத்திக்கிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. புலி அவை காவலர்கள் வந்து அதிகமான குரல் கொடுக்காம இல்லைங்க. அவை காவலர்கள் வந்து குரல் கொடுக்காம அவங்களை போக சொல்லுங்க. உடனே போயிட்டாங்களா வெளில? புலிகள் தாக்கியதால் ஏற்பட்டுள்ள அபாயம் குறித்து பேசுகிறார். மாண்பு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை பேச அழைக்கின்றேன். பாலகிருஷ்ணன் வயது 56 என்பவர் புலியால் தாக்கப்பட்டும் அவரின் உடலை உண்டும் இறந்து விட்டார். அதனால அது என்ன செய்யணும்னா, நேஷனல் டைகர் அந்த விதியின் உட்பட்ட அதன்படி என்ன சொன்னா, அது வந்து மயக்கூறு செலுத்தணும். டைகர் இது வந்து சுட்டு பிடிக்க வேண்டும். ஏன்னா இன்னொரு உயிர் போகாது இருப்பதற்கு எடுக்க வேண்டும். இப்போது எடுத்திருக்கிற அந்த நடவடிக்கை போதாது, இதை செய்ய வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன். நான் உறுப்பினர் வந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி. நீங்க வெளிநடப்புல இல்லையா? அதாவது தொகுதி பிரச்சனையா வெளிநடப்பா என்றால் எனக்கு தொகுதி பிரச்சனை தான் என்று உட்கார்ந்த உறுப்பினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க ஆசை நியாயமானது. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப அவர்கள் நிச்சயமாக போன வாரத்திலே அந்த கூண்டிலே பிடித்திருந்தால் ஒரு உயிரை காப்பாற்றிருக்க முடியும். மேன் ஈட்டிங் டைகர் என்று சொன்னால் எப்ப ரத்தத்தை சுவைத்து மனித ரத்தத்தை சுவைத்து விட்டதோ அது அடுத்து மனித ரத்தத்தை தான் தேடுமே தவிர விலங்கினுடைய ரத்தத்தை தேடுவது என்பது அதோடைய தன்மை இயற்கையிலே குறைஞ்சுவிடும். சம்பவம் நடந்த அன்றே உத்தரவு போட்டு இந்த ஆட்டெல்லாம் கையில இருக்கு. அந்த புலியை பிடிப்பதற்கு 3 வனப்படை அமைக்கப்பட்டிருக்கு. விரைவில் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அந்த புலியை கேப்சர் பண்ணி நம்ம வண்டலூர் அல்லது புலிகள் காப்பகத்துக்கு அந்த புலி கொண்டு வரப்படும். மேலும் இந்த புலியால் இன்னொரு உயிர் போகாது என்பதை இந்த அவையில் தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. திட்டமிட்டு சென்ற ஆட்சியில என்று எங்களுடைய ஆட்சியை குறிப்பாக குற்றஞ்சாட்டுகிறார். அவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுன்றீங்க. அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுது. ரீல் எல்லா பள்ளிகளிலும் அது கூட கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. படிப்படியாக கடந்த ரிப்பேர் செய்யுங்க. கடந்த ஆட்சியில் கழிப்பறையே இல்லாமல் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உருவகத்தை உருவாக்குகிறார்கள். நான் பேசும்போதே சொன்னேன், நான் எந்த கட்சியை பத்தி பேசல, எந்த ஆட்சி பத்தி பேசலன்னு. ஆனால் இந்த ஆட்சி எது உண்மையோ அதை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, எது கிரவுண்ட் ரிப்போர்ட்டோ நம்ம எல்லாம் பேசுறோம். ஸ்கூல் நல்லா இருக்கு, காலேஜ் நல்லா இருக்கு, அரசு கல்வியில் நல்லா இருக்குன்னு. ஆனா நம்ம பசங்க இது வரைக்கும் யாரையுமே வந்து அரசு பள்ளியில சேர்த்ததே கிடையாது. இதுதான் உண்மை. ஏழ்மையா இருக்கவங்க அரசு பள்ளியில சேர்க்கணும்.
ஆனா அது கருணை அடிப்படையில் இருக்கு. நம்ம திருப்பி சொல்றோம், எங்களுடைய முதலமைச்சரோட தலைமையில் அது கருணை அடிப்படையில் உரிமை அடிப்படையில் மாத்தணும். அது சரியா வராதுங்க. நானும் ஒரு யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்னு 20 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். சீட்டுக்கு 3 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் பிரைவேட்டே கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆள் கிடைக்கல. அவல் பொரி மாதிரி சீட் கொடுத்தீங்கன்னா ஏன் பிசினஸ் படுத்துறாது? அல்ல, அந்த காலம் வேற, காமராஜர் காலம் வேற. நீங்க படிக்கும்போது காமராஜர் இருந்தார் முதலமைச்சரா, அப்ப இருந்தது வேற. நீங்க காமராஜர் காலத்துல படிச்சதுனால ஸ்கூல் நல்லா இருந்துச்சு. என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. ஆனா நான் இந்த மாமன்றத்தின் மூலமா உங்க மூலமா என்னுடைய அன்பு நண்பர் பொதுப்பணித்துறை அமைச்சர் நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, ஏதேதோ டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வெள்ளை அறிக்கை கொண்டு வரீங்க. இது என் குழந்தைகளோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். கண்டிப்பாக இந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை ஒரு வெள்ளை அறிக்கையை உருவாக்கி முதல்வரினுடைய கவனத்திற்கு கொண்டு வர உங்க மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தா நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு அழைக்கிறது யாரு? சட்டமன்ற உறுப்பினர் ஜி ஸ்கொயர் நிறுவனத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. திமுக இருந்துச்சு குரல் கொடுக்குதுன்னு தெரியலையே. அதிமுக அவரு எம்எல்ஏ சொன்னாரு, திமுக தனித்து நின்று சற்று வெற்றி பெற்றிருக்கலாம். எங்களாலதான் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு நான் சொல்றோம். இல்ல அவங்களும் சேர்த்தா நீங்க வெற்றி பெற்றாங்க. நாங்க தனியா நின்னாங்க, அவங்க எங்களை விட்டுட்டு. எங்கேயாவது தமிழ்நாட்டுல இடத்த வெற்றி பெற்றிருக்காங்களா கேளு. இவருங்க தனி பெரும் கட்சியாக நின்னு 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா, விசிகே இல்லன்னா, கம்யூனிஸ்ட் இல்லன்னா, ஐஎம்எல் இல்லன்னா, சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? விசிகேவும் காங்கிரஸும் ஐஎம்எல் இருந்தாலும் இஸ்லாமியர்களே ஓட்டு போட்டாங்க. உண்மைதான். சென்னையில இது வரைக்கும் திமுக 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திட்ட 16ல 14 தொகுதி தோத்துருக்காங்க. 14 தொகுதி. 14 புடிட்டாங்க. 2 தான் சென்னையில மேக்ஸிமம் தோக்கவே மாட்டாங்க. அப்ப திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. கூட்டணி கட்சி கிட்ட 15% வரும். அந்த 15% இல்லன்னு நினைச்சுக்கோங்க. சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. என்ன சொன்னா அசிங்கமா திட்டுனா? தமிழ்நாட்டுல 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் விசிகே. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. சாட்சின்னு கேக்குறாங்க, எவிடன்ஸ் கேக்குறாங்க. அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்க நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். என்னடா ரிப்போர்ட் ரெடி பண்ணி பார்த்திருப்பார்ல. ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில இல்ல, அப்படி இருந்தா சொல்லியிருக்கணும். பட் வேற வழி கிடையாது. நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், வேற வழி இல்லை. நான் உன்கிட்ட சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சு அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? கடந்த 3 நாட்களா இந்த சப்ஜெக்ட் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். நாளைக்கு வேணா அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்ல என்கொயரி போட்டு நானே வரேன், டைரக்டா வந்து அவரை ஃபேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல, எந்த டி நகர்ல எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியும், கிளியர் அமௌண்ட் சொல்ல முடியும். இதுதான் சாட்சி. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வேற வழியே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்குனீங்க எல்லாம் நானும் சொல்ல முடியும். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இதை வச்சு அவங்க இது விடமாட்டுக்கிறாங்கன்னு சொல்லியே அவங்க சும்மா இது பண்ணிட்டு இருக்காங்க, அது பண்ணிட்டு இருக்காங்க. கேஸ் போட போறோம், நாங்க தப்பா எங்களை ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அது இதுன்னு அப்படி சொல்லி இது பண்ணிட்டு தான் பார்த்தா. அன்புமணி பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாருன்னா, என்ன வெறும் 3 ஃபைல் வச்சிருக்கேன்னு இவங்க சொல்றாங்க. 3 ஃபைல்லாம் இல்ல, மொத்தமா அப்படின்னு அவர் சொல்றாரு. 3லாம் இருக்காது, நல்லா செக் பண்ண சொல்லுங்க, எல்லா இதுலயுமே ஊழல் தான் இருக்கும் அப்படின்னு. இல்ல ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, நம்ம சும்மா சொல்லிக்கலாம்னு நினைச்சு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. இவங்க ஆண்டேத்தி விடுறத பார்த்தா இவங்க ஒண்ணா வெளில விட்டுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஜி ஸ்கொயர் பத்தி டிவிக்கே பேசல, அது ஆக்சுவலா பேசுறது அதிமுகல இருந்து ஒரு எம்எல்ஏ பேசுறாங்க. அதுக்கு இவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு கத்துறாங்க, ஏன் கத்துறாங்கன்னு தெரியல. அப்போ ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. அந்த ஜி ஸ்கொயருங்கிறது அந்த நிறைய அந்த லேண்டு இது பண்ற இது ஆட்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஆட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அவங்களுக்கும் ஏதோ இவங்களுக்கும் ஏதோ டீலிங் இருக்கு போல இருக்கு. அதை தான் ஏதோ சொல்லியிருந்தாரு. அதை இது பண்ணணும், விசாரிக்கணும் அப்படின்னு. அப்போ அதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு என்னன்னு தெரியல. அது மாதிரி சண்டை போட்டு நல்லாதான் இருக்குது. ஆமா. போக அப்புறம் எப்படி இருக்கு? ஆமாம்மா, எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் திங்கக்கிழமை ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாள் பயங்கரமா போகும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.